இப்போ புதுசாக போட்டிருக்க மாவட்ட செயலாளர் பசுபதி யார்? அவர் முதல்ல எங்கே இருந்தார்? முதல்ல திமுகவில் இருந்தார். அவர் திமுகவில் சாதாரண ஒரு உறுப்பினர், வார்டு செயலாளர் போல் இருந்தார், அவ்வளோதான். அதுக்கடுத்து பாமகவில் போய் இணைஞ்சார். பாமகவில் இணைஞ்சு கொஞ்சம் நல்லா மாவட்ட செயலாளர் ஆனார். அதுக்கப்புறம் பாமகவில் அவருக்கு சட்டமன்ற 2001 நினைக்கிறேன், 2001 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. வாய்ப்பு கொடுக்கும்போது அதிமுக கூட்டணியில் அப்போ இருந்தது, பாமக இருந்தது. அதனால் நான் கடுமையாக உழைச்சேன், மிக கடுமையாக உழைச்சோம். பாமகவாக, அதாவது பசுபதிக்காக பாமகவும் நல்லா இங்கே விழுப்புரம் இதில் கோடினூர் ஒன்றியத்தில் ரொம்ப கணிசமான வாக்கு வாங்கி கொடுத்தேன். அப்போ கூட்டணி கட்சின்றதால விழுப்புரம் மாவட்டத்திலே எங்கள் சகாதாம்பேட்டை ஊராட்சியில் தான் வெட்டுக்குத்தலாம் நடந்து ரீபோலிங் நடந்தது. ரீபோலிங் இது வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் எங்கேயும் நடந்தது இல்லை. அப்போ தான் ஃபஸ்ட்டு. அந்த அளவுக்கு நான் உழைச்சோம். திமுகவும் நாங்களும் வெட்டிக்கணும். எங்கள் ஆளை நான் 16 தையல் போட்டு விழுப்புரம் ஜிஹெச்சில் பாண்டிச்சேரி ஜிஹெச் கோரிமட்டில் சேர்த்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. அதனால் மறுநாள் ஒரு 4 நாள் கழிச்சு திரும்ப ரீபோலிங்கே வச்சாங்க. அது அவருக்கே தெரியும். ரீபோலிங் வச்சு அந்த அளவுக்கு நாங்கள் எங்களுடைய உழைப்பை எல்லாத்தையும் காமிச்சு நிறைய நல்லா ஓட்டு வாங்கி கொடுத்தோம். அதில் அவர் தோத்துட்டார். அது அவருடைய இது. அவர் தோத்துட்டார். அதுக்கப்புறம் 2004 எம்பி எலெக்ஷன் வருது. எம்பி எலெக்ஷனில் அவர் பாமகவில் சீட்டு கேட்குறார். பாமகவில் சீட்டு கேட்டோன்னா பாமகவில் சீட்டு கொடுக்கல. பாமகவில் சீட்டு கொடுக்கலன்றதால உடனே பாமக நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்களை ஃபோட்டோ, எல்லா நிர்வாகி ஃபோட்டோ, அன்புமணி ஃபோட்டோ எல்லாரையும் காந்தி சிலையில் தான் ஆஃபீஸு, காந்தி சிலையில் எரிக்கிறார். எரிச்சிட்டு நான் வேறு கட்சிக்கு போகிறேன்னு பேட்டி கொடுக்குறாரு, எல்லாம் கொண்டார். அந்த நிலையில் அதிமுக வர்றதுக்கு அவர் இன்ட்ரெஸ்டாக இருக்கார் அப்படின்ற போல், அதாவது எந்த கட்சியில் எதுக்காரும் இன்ட்ரெஸ்டாக இருக்க வெளியில் வருவார்னு சொன்னாங்க. ஆனால் நான் பேசினேன். நான் பேசும்போது என்ன பண்ணார், மறுநாளே பேசினேன். பேசும்போது என்ன பண்ணார், நான் வரேன், கட்சிக்கு வரேன், நான் பாமகவில் கட்சி பண்ணி இதில் நான் கடங்காரன் ஆகிட்டேன், எந்த பணம் இல்லை, எனக்கு பணம் தான் வேணும். என்னை நீங்கள் எப்படி வேணா பயன்படுத்திங்க, ஆனால் எனக்கு பணம் வேணும், எனக்கு கட்சி பொறுப்பாக மற்ற எதுவுமே தேவையில்லை, என்ன எட்டுங்கன்னாரு. சரி பேசணும், எவ்வளோ ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்கன்னாரு. இல்லைங்க அவ்வளோலாம் நான் மந்திரிட்டெலாம் பேச முடியாது, அப்போ அமைச்சர் அப்போ நான் பேச முடியாது, அதனால் என்ன முடியுதோ வாங்கி தரேங்க, கடன் அடைக்கிறது என்ன வாங்கி தரேன் அப்படின்னு. அப்புறம் என்ன சொன்னார், அமைச்சர்கிட்ட பேசும்போது என்ன ஒரு 5 ரூபா அந்த தரம் வசூலிப்பாங்க, என்னால் பண்ண முடியாது அப்படின்னாரு. 5 லட்ச ரூபாய் வாங்கி கொடுத்தோம் கட்சியில் சேரத்துக்கு. அவர் அதாவது கட்சி பண்ணணும், போன வரணும்னு அதிமுகலாம் சேரலை. அவருக்கு வேண்டியது பணம். பணம் எங்கே தராங்களோ அங்கே பணம் சொல்லிட்டு இது பண்ண கேட்டார். நாங்கள் சரி சொல்லிட்டு அம்மாட்ட அப்பாயின்மெண்ட் எது அப்போ நோட் போட்டு அனுப்பணும், எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. நோட் போட்டு அனுப்பிச்சு அந்த நோட்டை நான் எடுத்துகிட்டு போய் இங்கிருந்து திண்டிவனத்துலேருந்து அமைச்சர் கொடுத்தாரு, சென்னைக்கு இட்டு போகிறோம். அம்மா உடனே எக்ஸ்போர்ட் அனுப்பிச்சிட்டாங்க. மறுநாளே திரும்ப நான் பேசுகிறேன், எல்லாம் அப்பாயின்மெண்ட் கட்டிச்சு போகணுன்ட்டு. அதுக்கே அப்பயே ஆசோலேஷன் ஆகிறாரு. இல்லை அவங்க அவ்வளோ தரேன்றாங்க, நான் அங்கே போகலான்னு இருக்கேன். இது நான் சொல்கிறதெல்லாம் சத்தியம், உண்மை. உண்மைக்கு புறமா நான் பேசலை. அன்றைக்கி நடந்தது அவரெல்லாம் சொல்லட்டும், இல்லைன்னு சொல்லட்டும். அப்புறம் பேசியாச்சுன்னா அம்மானா எல்லாருக்கும் தெரியும், அம்மானா பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு அதை கேன்சல் ஆச்சுன்னா எப்படி இது இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அப்புறம் திரும்ப அவர் சரின்னு சொல்லி ஒத்துக்கினாரு. அப்புறம் திரும்ப எட்டு போய் திண்டிவனம் வேறு காரில் சென்னை அனுப்பிச்சு சென்னையில் போய் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நேராக போய் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வீட்டில் போயிட்டு 5 லட்ச ரூபா பணத்தை நான் என் கையால் வாங்கி கொடுத்தேன். வாங்கி வச்சுட்டு நைட்டு கட்சியில் சேர்ந்து அப்பயே அன்னைக்கே வராரு. வந்துட்டு திரும்ப என்ன பண்ணுறாரு, எனக்கு ஒர்க்கு, அந்த ஒர்க்கு ஒன்று, இந்த ஒர்க்கு ஒன்றுன்றாரு. நிறையா ஒர்க்கு, டிஆர்டிஆர் ஒர்க்கு, இது நகராட்சி ஒர்க்கு எல்லாமே நிறையா இது பண்ணுறாரு. எல்லாமே ஒர்க்கெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவருக்கு என்னென்ன தேவையோ அவ்வளோவா செஞ்சாங்க. அதுக்கு அடுத்தது 2006 சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் அவருக்கு சிவேஷ் அவர்கள் என்ன பண்ணாங்க, அவர் மார்ஷல் ஆகிட்டாரு, அவருக்கு உனக்கு கொடுக்கணும் தான் எய்மில் இருந்தோம், அவர் மார்ஷலாக வந்திருக்காரு. 2 வருஷத்தில் கட்சி அதிமுகவில் சேர்ந்த 2 வருஷத்தில் அவருக்கு 2006 சட்ட இது எம்எல்ஏ சீட்டை கொடுக்கலாம் அப்படின்னாரு. நான் எந்த மறுப்புமே தெரிவிக்கல. உடனே சரிண்ணா, அவர் என்ன சொன்னாலும் நான் சரின்னு தான் சொன்னேன், நான் எடுத்துலாம் பேச மாட்டேன். சரி நான் கொடுங்கண்ணா அவருக்கு அப்படின்னு. அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க. சீட்டு கொடுத்து அப்போ எலெக்ஷனுக்கு என்னென்ன செலவு தேவையோ அனைத்து செலவையும் மாண்புமிகு சி வி சண்முகம் அவர்கள் செலவு செய்யப்பட்டது. 1 ரூபா கூட அவங்க கூட்ட அர்த்தம் போடல. நல்லா தெரிஞ்சுங்க, 1 ரூபா கூட அவர் சொந்த காசில் போகலாம். நாங்கள் எலெக்ஷன் நான் சொந்த காசில் பண்ணாமல் அதே போல் அவர் பண்ணலை. எல்லாமே சி வி சண்முகம் அவர்களை தான் பண காசு எல்லாமே செலவு பண்ணார். எல்லாம் இது பண்ணார், நிற்க வச்சார், செலவு பண்ணார். செலவு பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்சம் இதில் தோக்குறார். கொஞ்சம் வாக்கு வித்தியாசம் தோக்குறாருன்னா அவருடைய அஜாகிரத்தை தான் தோக்குறார்.
ஒரு கட்சிக்காரரே கட்டி போட்டு வச்சாங்க, அவங்க வீட்லேயே கட்டி போட்டு வச்சாங்க. அதனுடைய ரிஃப்ளெக்ட் தான் அவர் தோற்றதுக்கு காரணமே, மற்றபடி ஒன்றும் கிடையாது. அவரே மண்ணள்ளி போட்டுக்கிட்டார். அடுத்தது 2011 2016 திரும்ப விழுப்புரம் தொகுதியில் வந்து நம்ம அண்ணா சிவிஎஸ் அண்ணா வந்து நிற்கிறார். 2 எலெக்ஷன்லையுமே அவர் வேலை செய்யல, திமுகவுக்கு தான் வேலை செஞ்சார். இது எல்லாருக்குமே தெரியும். அப்பயே அவரை வந்து கட்சி விட்டு எடுத்துருக்கணும். 2011 2016 அவர் வந்து இதை கட்சிக்கு துரோகம் பண்ணார் அப்படின்னு சொல்லி அவரை எடுத்துருக்கணும். எப்பயுமே முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் வந்து என்ன பண்ணுவார், மன்னிக்கிற குணம் அவருக்கு அதிகமாக உண்டு. அதனால தான் அவர் இப்போ வந்து இப்பயும் அப்படியே இருக்கார். யாராக இருந்தாலும் இது வரைக்கும் ஒருத்தங்களோட கட்சி விட்டு எடுத்தது கிடையாது, பதவி விட்டு நீக்கிறதே கிடையாது. பதவியை வழங்குவார், கட்சியில் சேர்க்கறது மட்டும்தான் அவருடைய வேலை. இந்த அப்பெல்லாம் வந்து தரம் தாழ்ந்தாலும் நடத்தவே மாட்டார். நிறைய தப்பு நிறைய கட்சிக்காரர் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் யாரும் எடுத்தது கிடையாது. அதனுடைய விளைவு தான் இப்போ எல்லாமே நான் நடந்துட்டுருக்கு. அதுக்கடுத்தது வந்து தொடர்ச்சியாக 10 வருஷம் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பண்டக சாலையில் தலைவர் இருந்தார். உங்களுக்கே தெரியும், பண்டக சாலையில் இருந்தால் என்ன நடக்கும் அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. அது வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிவிஎஸ் அண்ணன் தான் அதான் 10 வருஷம். அதுபோல் 2021 கூட்டு சதி சேர்ந்து, அதாவது 2011 2016 சிவிஎஸ்க்கு வந்து எதிர்ப்பாக வேலை செஞ்சும் அண்ணன் வந்து ஜெயிக்கிறார். அவர் கூட வரவே இல்லை, ஓட்டு கேட்க வரல, எங்கேயுமே பண்ண வரல, ஆனால் ஜெயிக்கிறார், வெற்றி பெறார். ஆனால் திரும்ப 2021 நாங்கள் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களா வராங்க, வேலை செய்கிறாங்க, தோக்கடிக்கப்படுறார், மறைமுகமாக தோற்கடிக்கப்படுறார். எல்லாருமே வந்து அவர் வந்து எப்போ வந்து தோற்கடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. இப்போ நடக்கிற பேட்டியை பார்த்தாலே தெரியும். நான் 15 வருஷமாக கூட இருக்கேன், அவர் எப்போ போவார், எப்போ வருவார், எப்போ இது பண்ணுவாருன்னு பேட்டி கொடுக்குறாங்க. அதே போல் நடந்தவங்க தான். அவங்க வேலை செஞ்சுருப்பாங்களா, அதிமுக ஓட்டு போட்டிருப்பாங்களா, ரெட்டலைக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா, நீங்களே புரிஞ்சுக்கலாம்.